தாவேக்காவை பொறுத்தவரை அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, அதே நேரத்தில் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து? சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவரு அரசியலுக்கு இப்போதான் வந்திருக்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு விவரமானவர். அதே நேரம் அரசியலுங்க ரொம்ப கஷ்டமானதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. எனக்குமே பொறுத்த வரைக்கும் நான் 4 வருஷம் தான் ஆச்சு நான் அரசியலுக்கு வந்து. அரசியல் என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்தாலுமே இந்த நேரடி அரசியல் வரும்போது எவ்வளவு பல சிரமங்கள் இருக்கு, பல கஷ்டங்கள் இருக்கு. அந்த சகோதரர் பொறுத்த வரைக்கும் அவரு கொள்கை ரீதியா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இங்க இது பெரியாரின் மண், இங்க மதவாத சக்திக்கு இடம் கிடையாது, சமத்துவம், சமூக நீதி, இதுதான் அவங்களுடைய கட்சியோட கோட்பாடு, கொள்கையை சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல நேரடி அரசியல் அது ஒரு வித்தியாசமான ஒரு கஷ்டமான ஒரு இது. அவரு இதுல ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கதான் செய்யறாங்க. அதுல என்னன்னா இங்க மதவாத சக்தியில் இங்க காலுன்றதுக்கு ஒரு எந்த விதத்திலயும் ஒரு வாய்ப்புகள் அவர் கொடுத்துடக்கூடாது. அண்ணன் சீமான் பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து, அது அவருடைய கருத்து. ஒரு ஜனநாயக நாட்டுல அவருடைய இயக்கத்தின் தலைவர், அவருடைய கருத்து சொல்றாங்க. அது ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது. கூட்டணி கட்சிகள் கோரிக்கை 100 கோடி ரூபாய் கேட்கிறாங்க அப்படி சொல்லி அண்ணன் சீனிவாசன் அண்ணன் ஏதோ சொல்லுவாரு, அதெல்லாம் நம்ம சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். இல்ல, அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் சொல்ற கருத்து அதே தான் அவர் சொல்றாரு. மதவாத சக்திகளை எதிர்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான கூட்டணி வலுவான கூட்டணி, இந்த கூட்டணியில் நாங்கள் நீடிப்போங்கிறது நான் சொல்றது அவரு சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகைக்காரங்க, ஊடகவியாளர்கள் உங்களுக்கு பைட்ஸ், உங்களுக்கு ஒரு பரபரப்பு உருவாக்குறதுக்காக நீங்க பண்றீங்க. அண்ணன் தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறார். நம்பிக்கையோடு இருக்கு, அவர் இந்த கூட்டணியில் இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு நாங்களாம் இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.